நீலகிரி மாவட்டம் பந்தலூரை சேர்ந்தவர் தமிழ்செல்வன். கோவை துடியலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்துள்ளார். திங்கட்கிழமை மருத்துவமனைக்கு முன்பு உள்ள காலி இடத்தில் தமிழ்செல்வனை இருவர் கத்தியால் கழுத்தை அறுத்து நெஞ்சில் குத்தியும் கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். தகவலின் பேரில் போலீசார் தமிழ்செல்வனின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விசாரணையில் காதல் தகராறில் படுகொலை நடந்திருப்பதாக போலீசார் முதற்கட்டமாக தெரிவித்துள்ளனர். தமிழ்செல்வனின் தாயாரின் சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ஐயன் கொள்ளகொண்டான் கிராமமாகும். இந்த கிராமத்துக்கு அடிக்கடி சென்று வந்த தமிழ்செல்வன் அந்த பகுதியை சேர்ந்த மலைக்கனிம் என்பவரின் மகள் ஆனந்தியை கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். ஆனந்தியுடன் பழகிக் கொண்டிருந்த அதே நேரம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த ஒரு பெண்ணையும் தமிழ்செல்வன் காதலித்து வந்துள்ளார். காத்து வாக்குல 2 காதல் பட பாணியில் ஒரே நேரத்தில் 2 பெண்களையும் காதலித்துக் கொண்டிருந்த தமிழ்செல்வன் காதலி ஆனந்தியை திருமணம் செய்யாமல் காலம் தாழ்த்தியிருக்கிறார். பல முறை கேட்டும் தமிழ்செல்வன் இழுத்தடித்ததால் மனமுடைந்த ஆனந்தி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆனந்தி தற்கொலைக்கு தமிழ்செல்வன் தான் காரணம் என்று அவரது அப்பா மலைக்கணியும் அண்ணன் ராஜாராமும் முடிவு செய்துள்ளனர். இதனை அடுத்து தமிழ்செல்வனை கொலை செய்யும் நோக்கத்துடன் இருவரும் ஞாயிற்றுக்கிழமை இருசக்கர வாகனத்தில் ராஜபாளையத்திலிருந்து கோவைக்கு வந்துள்ளனர். திங்கட்கிழமை காலை தனியார் மருத்துவமனைக்கு வந்தவர்கள் செல்போனில் தமிழ்செல்வனை வெளியே வரச் சொல்லி அழைத்து இந்த படுகொலை அரங்கேற்றி இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாங்கள் வந்த இருசக்கர வாகனத்திலேயே தப்பி சென்ற தந்தையையும் மகனையும் தேடி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.